ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரியாக்ஷன் சீரீஸில் ஒரு தொடரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து ஒரு போஸ்ட் போடலை. பிகாஸ் நான் வந்து போடுற போஸ்ட்டுக்கு வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சில சாங்ஸ் அப்படியே மிஸ் ஆகிருது. இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருக்கலாமோ எனக்குமே தோணிருக்கு. பட் நானாக எடுத்து பண்ண போகிற ஒரு சில சாங்ஸ் தான் இந்த அடுத்த வார கொஞ்சம் நாளைக்கு நான் பண்ண போகிறேன். அண்ட் நானுமே சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாங்ஸ் எல்லாம் 90s கிட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லைக் அந்த டைம் பீரியடில் வந்து நாங்கள் வளர்ந்து வந்த டைம் பீரியடில், ஸோ அந்த டைமில் நான் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாடல்கள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத வச்சு தான் இதை நான் பண்ணுறேன். அண்ட் இப்போ இருக்க பாடல் எல்லாமே எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நானுமே பண்ணுறேன், மற்ற ரியாக்ஷன் பண்ணுறவங்களும் மற்ற வீடியோ யார் பண்ணுறாருந்தாலுமே ரீசெண்டாக வந்த எல்லா பாட்டையுமே எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். அதுவுமே அண்டர்ரேட்டடாக இருக்கும், சம்டைம்ஸ் மறந்து கூட போயிருக்கேன். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன். ஸோ அதனால தான். அண்ட் வித்தவுட் பர் ரிலேஷன் நாங்கள் பார்க்க போகிறது நம்ம தனுஷோட படம் தான். அண்ட் அதையும் தாண்டி இந்த தனுஷோட படம்ன்றதுக்கு இது வந்து 2009 சன் மியூசிக்கில் மட்டும் இல்லாமல் சன் டிவியில் வர ப்ரோமோஸ் இது எல்லாமே அப்படியே ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் ஒன்று தரும். அண்ட் தமிழாக நடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்க இதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறது கடவுளும் காதலும் வேறு இல்லை வீடியோ சாங். இந்த பாட்டு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால வீடியோஸ்க்கு பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தான் படிக்காதவன். அண்டு அது ஏன் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன்னா, நம்ம தனுஷ், தமன்னா, விவேக் எல்லாம் சேர்ந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே முன்னாடி லைக் இந்த ஹைப்பர் கொடுக்கணும் இந்த பாட்டுக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட பேர் இப்போ சொல்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது நம்ம மணி சர்மா. அண்ட் இந்த பாட்டு பாடியிருக்கிறது நம்ம கார்த்திக் அண்ட் ஹரிணி அவங்க தான். ஸோ என்னங்க வேணும், இவங்க 2 பேருடைய காம்போவில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த பாட்டோடைய வேணாம், நான் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு வந்தோமே, அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயங்களை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்க என் கூட இந்த ஒரு பாட்டை கேளுங்க, பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். Song ready, I can, here we go. கடவுளும் காதலும் வேறு இல்லை, இதுவரை பார்த்தவர் யாரும் இல்லை, முதல் இரண்டையும் பார்த்தவர் நான் தானே. காமமும் காதலும் வேறு இல்லை, எவருக்கும் இதுவரை தெரியவில்லை, முதல் இரண்டையும் புரிந்தவர் நான் தானே. வானம் தலைமையில் சுற்றுதை பூமி, கலராய் தெரியுதை காற்று, எல்லாம் காதலை. நான் இந்த போர்ஷன் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். பிகாஸ் இந்த 2 பேரோட காஸ்டியூம் அண்ட் பின்னாடி வர பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ ஆடைகள் அணிந்து அருவியும் நடந்தால் உன்னை போல் இருக்கும் என்றுணர்ந்தே, மீசையும் முளைத்து மின்னலும் நடந்தால் உன்னை போல் இருக்கும் என்றுணர்ந்தே. நீ சிந்திய மௌனத்தை சேர்த்துதான் இசைக்கிறேன் நான் ஒரு இன்னிசை. மீசையும் வன்முறை ரசித்துதான் நான் கொடுக்கிறேன் பன்னிசை. இதுதான் உண்மையே. தமன்னாவுடைய இந்த ஒரு ரெட் ட்ரெஸ்னால ரொம்ப பார்க்க ரொம்ப இதுவாக இருக்கும். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும்.
முதல் முறை உனை நான் பார்த்ததிலிருந்து இதுவரை என்னை நான் பார்த்ததில்லை. உன்னை கண்ட இரவில் கரைந்ததிலிருந்து இதுவரை இமைகள் Soothing voice ல. மூடவில்லை. உன்னிடலிலும் வர்ணங்கள் தெரியுதே, இது என்ன அதிசயம் சொல்லிடு. இரவெல்லாம் பகலாய் தோன்றதே, இது என்ன ரகசியம் சொல்லிடு. அழகிய வன்முறை செய் அதில் கொஞ்சம் இம்சைகள் வை அதுதான் காதலில் மெய்மை, அதில் இல்லை பொய்யடி. கடவுளும் காதலும் வேறு இல்லை, இதுவரை பார்த்தவர் யாரும் இல்லை. முதல் இரண்டையும் பார்த்தவன் நான் தானே. ஆஹா, ஸோ பியூட்டிஃபுல். அது மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும். பிகாஸ் பாட்டோட எண்டுக்கு வந்துக்கும் எனக்கு நாங்கள் அப்படியே அந்த பாட்டோடைய உலகத்துக்கு நான் போயிட்டேன். அண்ட் இந்த பாட்டோடைய ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த பாட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, இது அந்த டைமில் வந்தது ரொம்ப அப்போ வந்து அந்த ஒரு இது இருக்காது இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்க விதத்தில் சொல்ல போனால் 2009-10 இந்த பாட்டு வந்து ரொம்பவே சன்வித்தில் அடிக்கடி போகிற ஒரு பாட்டு. அண்ட் 90s 2K கிட்ஸ்னால் இந்த மில்லேனியம் கிட்ஸ், 2Kன்னா இப்போது வளர்ந்து வர யார் பசங்களோ பொண்ணுங்களோ இல்லை, அந்த டைமில் இருந்தவங்களுக்கு இந்த பாட்டோடைய வைப் தெரியும். அண்ட் இந்த பாட்டு இப்போ அண்டர்ரேட்டட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து அப்படியா நல்லா போயிருக்கணும் வந்து 20-30 மில்லியன் போயிருக்கணும், பட் 5 மில்லியனும் நின்றுச்சு இந்த பாட்டு. ஸோ அதனால தான் எடுத்து பண்ணேன். அண்ட் இந்த பாட்டோடைய ஹோல் பாட்டு என்ன சொல்கிறேன், இந்த ஃபுல் லென்த்தான சாங்குமே இவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி, கார்த்திக் ஹரியோட வாய்ஸ், மனிஷாவோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்டில் வர ஒவ்வொரு சீன்ஸுமே ஹோல்சம். ஸோ அந்த ஹோல்சம்ன்ற டேர்ம் ஏன் யூஸ் பண்ணா, இட்ஸ் ஃபுல்லி என்ன சொல்கிறது, இட்ஸ் பிளெண்டட் வித் ஆல் தி இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எல்லாமே கலந்து இந்த பாட்டில் இருக்குது. அண்ட் இந்த பாட்டு தனுஷோடைய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதுக்கப்புறம் தான் அம்பிகா பற்றியோ இல்லை இப்போது வர்ற எல்லா சாங்ஸுமே இருக்குது, பட் இது அந்த டைமில் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் சாங். அண்ட் எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அண்ட் நிறைய பேர் இந்த பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க தான் நினைக்கிறேன். இப்போயும் கூட நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கேட்காதவங்களுக்கு இந்த ஒரு பாட்டு லைக் கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கு நீங்கள் அப்புறம் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அந்த டைமில் தமன்னாவுடைய படங்கள் எல்லாமே ஹிட்டோ ஃப்ளாப்போ வாட் எவர் இட் இஸ், அந்த பாட்டு எல்லாமே ஹிட் ஆகிடும். ஸோ அதுதான் அந்த டைமில் வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் தமன்னாக்கு எல்லாமே. ஸோ அடுத்ததான் வந்து நிறைய படம் நடிச்சாங்க. இது சூரா ஏன்னா சன் டிவியில் தான் அடுத்த ஃபிலிம் சாங் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு நல்ல படம்னா படிக்காதுன்னு சொன்னேன். விவேக்ட காமெடி எல்லாமே இந்த படமும் ஒரு நல்ல படம் தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு படத்தோடைய பாட்டை எடுத்து பண்ணேன். அண்ட் அடுத்து இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது. ஸோ பேக் நான் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து லைக் சன் மியூசிக்லன்னு சொல்ல முடியாது, அந்த டைமில் நம்மளுக்குன்னு தோணும்ல. ஸோ அந்த ஃபேமஸான ஒரு சில சாங்ஸ் இருக்குமே. ஸோ அது இப்போ வந்து அப்படியே டவுன்ஃபாலில் வந்து இருக்குது. பிகாஸ் அந்த பாட்டில் யாரும் கேட்குறதில்ல. ஏன்னா இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங் பாடல் எல்லாமே கேட்டு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ நான் எடுத்து பண்ணேன். அண்ட் அப்கமிங் ரியாக்ஷன் சீரீஸில் மேபி இன்னும் இந்த மாதிரி பல பாடல்கள் வரும். ஸோ எல்லாருக்குமே வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் அப்படி ஏதாச்சும் ஒரு நாஸ்டாலஜிக் சாங் இருக்குல்ல, அது என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் அதை பண்ணுவேன். ஸோ அதுவும் லைக் என்ன சொல்கிறது, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நானுமே பண்ணாமல் நீங்களும் சொல்கிறத எடுத்து பண்ண நல்லாயிருக்கும். ஸோ கம்யூனிட்டி டேப்லேயே வேறு நான் போடுறேன், அதுக்கும் நீங்கள் உங்கள் ஓட்டை போட்டுருங்க. ஸோ எஸ், மறுபடியும் எனக்கு வந்து இந்த பாட்டோடைய ஒரு ஃபீலை நான் வந்து இன்னும் எக்ஸாஜுரேட் பண்ண விரும்பலை. நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் அந்த பாட்டுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டு உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.